அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான தலைப்பு சிம்ம ராசிக்கான பராபவ ஆண்டு பலன்கள். பிறக்கப் போகும் பராபவ ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் டேட்டாபேஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் செல்லப் பிள்ளைகள். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் அதன் கொடூர முகத்தை நீங்கள் பெரிய அளவில் அனுபவிக்கப் போவதில்லை. காரணம், அடுத்த 6 மாதங்களுக்கு 7ஆம் இடத்தில் உள்ள ராகு அஷ்டமத்து சனியின் கைகளை கட்டி போட்டிருக்கிறார். கோச்சாரவாதையின் காரணமாக சனியின் தாக்கம் உங்களை ஒன்றும் செய்யாது. குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடப்பதே தெரியாது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வரும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகளோ வீண் குழப்பங்களோ வரலாம். ஆனால் அதையும் நீங்கள் மிக எளிதாக கடந்து விடுவீர்கள். கவலை வேண்டாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வாக்கில் குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். இது உங்களுக்கு பல புதிய வாசல்களை திறக்கப் போகிறது. வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் குடும்பத்தை பிரிந்து செல்வதால் வீட்டின் மீதான ஏக்கமும் மன அழுத்தமும் சற்று இருக்கவே செய்யும். செலவுகள் அதிகரிக்கும் காலகட்டம் இது. ஆனால் பயப்பட வேண்டாம். இவை அனைத்தும் வீடு, கார் வாங்குவது போன்ற சுப செலவுகளாகவே மாறும். இதனால் சிறு கடன்கள் ஏற்பட்டாலும் அதை உங்களின் கடின உழைப்பால் நிச்சயம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை எந்த தடையும் இல்லை. குருவின் அருளால் நன்மைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். ஆனால் திருமண காரியங்களில் அஷ்டம சனியின் தாக்கத்தால் சற்று தாமதமோ அல்லது சிறு தடைகளோ ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமை அவசியம். இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் 2 விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலத்தின் மீது அதீத நம்பிக்கை வைத்து பிரச்சனை வரும்போது மருத்துவரை அணுகாமல் இருக்க வேண்டாம். தகுந்த நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பதோ ஆன்லைன் மோசடிகளில் முதலீடு செய்வதோ அறவே கூடாது. 10,000 கொடுத்தால் 1 லட்சம் கிடைக்கும் போன்ற போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம். நீங்கள் வியர்வை சிந்தி உழைக்கும் பணம் மட்டுமே இந்த ஆண்டு உங்களிடம் தங்கும். பொதுவான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். எனவே சிம்ம ராசி நேயர்களே, சுருக்கமாகச் சொன்னால் இந்த பராபவ ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பால் பல தடைகளை தாண்டி வெற்றிகளை குவிக்கும் ஆண்டாக அமையும். இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.